உதவி செய்யும்படியாக இதிலே ஊழியம் செய்து வருகிறதான அன்பான ஊழியர் கபிரேல் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஊழியர் நமக்கு ஆலோசனையிலே வழிநடத்திய அன்போடு கூட அவரை அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கூடி வருகிற லாக்திரு கிறிஸ்துவின் சபையாரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை போதிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட பயம் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தொடர்பாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். தேவன் சித்தமானால் தேவன் தாமே நமக்கு உணர்ந்து கொள்வதை கொடுப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியமானது என்னவென்று சொன்னால், 2 வகையான பயமானது வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு வகையான பயமானது நாம் தேவனானவர் நமக்காக கொண்டிருக்கிற நோக்கத்தை அல்லது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற காரியத்தை நாம் அடையக்கூடாமல் நாம் தோல்வி அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த வகையான பயத்தை குறித்து முதலாவது நாம் இப்பொழுது கவனிக்கவிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்கே மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் மிகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொஞ்சம் அல்ல, அதிகமாகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளோடு கூட்டுகிறவர்கள் குறைக்கிறவர்களை குறித்து தேவனுடைய எச்சரிப்பு என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் கூட்ட வேண்டிய அவசியமோ அல்லது குறைக்க வேண்டிய அவசியமோ இங்கு இருக்கவில்லை. மிக தெளிவாக யாரெல்லாம் 2ஆம் மரணமாக்கிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று அங்கே கர்த்தர் குறிப்பிடும் பொழுது பயப்படுகிறவர்கள் என்ற வார்த்தையை அவர் முதலாவது குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இந்த பயப்படுதல் என்பது தவறான ஒன்றா என்று கேட்டால், வேதத்திலே கர்த்தர் அவர்களை யாருக்கு சமப்படுத்துகிறார் என்பதை கவனிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் ஆகிய விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொன்னார். அப்போ இந்த எச்சரிப்பை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமானது இல்லை. ஏனென்று சொன்னால், பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளுக்கு சமமாகவும் அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களுக்கு சமமாகவும் கொலை பாதகர்களுக்கு சமமாகவும் விபச்சாரக்காரருக்கு சமமாகவும் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் இவர்களுக்கு கர்த்தரங்கே சமப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் இந்த பயமானது என்ன பயம், அதை குறித்தான் இந்த நாளிலே கர்த்தர் சுத்தமானால் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ஆகையால் இந்த பயமானது என்னது என்பதை குறித்து இந்த காலையில் ஓரளவு மத்திய 25ஆம் அதிகாரத்திலே நாம் வேத வாசிக்க கேட்டதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருக்க முடியும். 22 30 வசனங்கள் ஏற்கனவே வாசிக்கப்பட்டு விட்டது. அங்கே குறிப்பாக இங்கே 3 வகையான மனிதர்களை குறித்து கர்த்தர் இங்கே குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், 1 தாலந்து வாங்கினவன். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காலகட்டத்திலே கொடுக்கப்படுகிற தாளந்து அல்ல என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையில் தேவனானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தாளந்தை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமானது இருக்கிறது. ஏனென்றால் வசனம் 22 அவர் குறிப்பிடும் போது சொல்லுகிறார், 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து என்ன செய்கிறான், அங்கே எஜமான இடத்துல அவைகளை ஒப்புவித்து என்ன செய்கிறான், கூடுதலாக 2 தாளந்தை சம்பாதித்தேன். அப்பொழுது 23ஆம் வசனத்திலே அவனுடைய எஜமானனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். அங்கே 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே அவனுடைய உணர்ந்து கொள்ளுதல் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் சற்று கவனிப்போம். 24ல, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தாளந்தை பற்றிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திறமைக்கு தக்கதாக
தேவனானவர் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தானது நமக்கு முன்பதாக ஒரு ஓட்டம், ஒரு ஆவிக்குரிய ஓட்டமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டமானது என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் பூரணப்பட வேண்டும் என்பது. நீங்க எபிரேயர் 12 அந்த வசனத்துக்கு நம்ம போகல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் சரி, அல்லது அங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 11 14 வரைக்கும் 13 வரை வாசிக்கும் பொழுதும் சரி, நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் சாயலில் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடி முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து சிலர் என்ன செய்கிறார்கள்? ஓடாமலேயே தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நின்று கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு இந்த மத சம்பந்தப்பட்ட உலகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறோம். நாம் யாரையும் குற்றப்படுத்துவதனுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நிலையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் ஒருவேளை இப்படிப்பட்ட தாளந்தை பெற்றுக்கொண்டவனாக இருந்தோம், ஏனால் முடிந்த அளவு நான் அந்த ஓட்டத்தில் ஓடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போல் பூரணப்படத்தக்கதாக நான் பூரணப்பட போகிறேனா? அல்லது ஆண்டவரே, நான் முடிக்கலன்னா என் மேல நீங்க கோவப்படுவீங்க, அதனால என்ன செய்யறேன், நான் ஓட்டத்தை ஓடாமலே என்ன செய்யறேன், நின்று கொண்டிருக்கிறேன் என்று சாக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றால் நமக்கு இந்த வாழ்க்கையானது ஒன்று மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு பிறகான ஒரு வாழ்க்கையிலே நாம் நியாயந்திருக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவானவரை உயிரோடு எழுப்பி தேவனானவர் அவருடைய நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்தி எஜமானுடைய சித்தத்தை அல்லது நம்முடைய பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது இந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவனை போல நாம் பயந்து அதை நிலத்திலே புதைத்து வைத்து வந்தாங்க, நீங்க கொடுத்தத உங்களோட பத்திரமா கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை போன்று இருக்க போகிறோமா? அப்பொழுது எஜமானுடைய பிரதித்திரத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிங்க. 26வது தயவு செய்து வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. அப்ப இங்க வாசிக்கின்ற பொழுது 26ஆம் வசனத்திலே குறிப்பாக அவருடைய எஜமான் பிரதித்திரமாக என்ன சொல்லுகிறார்? சோம்பலும் பொல்லாத ஊழியக்காரனே. ஆகையால் நம்முடைய பயத்திற்கு காரணமானது என்ன? மிக முக்கியமாக சொல்லுகிறார், சோம்பலும் பொல்லாத இறுதியுமாக காணப்படுகிறது. இது எல்லாமே மறுபடியுமாக உலகத்தாரை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தார் அவர்கள் எவ்விதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவ்விதமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திறமைக்கு தக்கதாக 5 2 1 தாளந்தோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாளந்தை நாம் எவ்விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இங்கே அதை நாம் அப்படி கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் பயன்படுத்தாத பட்சத்துல தேவனுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை குறித்து அந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். அங்கே சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. 29 அவருடைய தேவனுடைய தீர்ப்பை குறித்து வசனம் 30 வாசிக்கும் போது 29-30 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான். மறுபடியுமாக நாம் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மால் ஆக முடியாது, நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற பயத்தினாலேயே அநேகர் இயேசுவினுடைய இருதயத்தை போல அல்லது அவருடைய அளவுகோல் அவருடைய வளர்ச்சிக்கு ஒப்பாக வளர முயற்சிக்காமல், தாங்களும் முயற்சிக்கிறவர்களுடைய உற்சாகத்தை என்ன செய்யறாங்க, இன்னைக்கு இழக்க பண்ணி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு மத சம்பந்தப்பட்ட உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்தையும் பறித்து என்ன செய்கிறார்? அவர் 2 அல்லது 5 தாளந்துகளிடத்திலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய தீர்ப்பு என்னது கவனிங்க. வசனம் 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒருவருமே இப்படிப்பட்ட நிலையை தேவனுடைய தீர்ப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அப்படியானால் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒருவேளை பயமானது இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை இங்கேயே இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும்?
விட்டுவிட வேண்டிய அவசியமானது இருக்கு. ஒருவேளை அப்படி விட்டுவிடப்படாத பட்சத்தில் அங்கே நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், பயப்படுகிறவர்களுடைய நிலைமை எங்கே முடிவடையும். இங்கே அதே ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த எஜமான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆகையால் இந்த பயமானது நம்முடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. இதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? தேவனை பற்றிய அறிகிற அறிவினால் என்ன செய்ய முடியும்? இதுல இருந்து நாம் விடுதலையாக முடியும். அப்ப தேவனை பற்றி அறிகிற அறிவு வேதாகமத்திலே எல்லா பக்கம் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு சில உதாரணங்கள் நம்ம என்ன செய்யவிருக்கிறோம், பார்க்கவிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை நம்ம உதாரணமாக நாம் என்ன செய்கிறோம், இங்கே கவனிக்கூடியதாக இருக்கிறோம். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் கவனிக்கும் போது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 25 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை நாம் இதை கவனிக்கூடியதாக இருக்கிறோம். அப்ப இஸ்ரேலுடைய பிரச்சனையானது என்ன, இஸ்ரவேலர்களுடைய நிலைமையானது என்னவாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க, தேவன் அவர்களை மிக வல்லமையோன தம்முடைய பராக்கிரமத்தினாலும் தம்முடைய புயத்தினாலும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து என்ன செய்யறாரு, அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாக்கிய கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு வருவதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் அவருடைய பிரச்சனையானது என்ன, இந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். வசனம் 25 26 வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக என்ன செய்யப்பட்டாங்க, அனுப்பப்படுகிறார்கள். அது ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். வசனம் 25 அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் நாம் வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவையிலும் மிகவும் பெரியவையிலுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமெரிக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஓகே, இங்கே கவனிக்கின்ற போது தேவனானவர் அவங்களுக்கு பாலும் தேனும் ஒடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர்களுக்கு என்று சொல்லும் போது தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு பிறகு தேவன் ஈசாக்குக்கு செய்திருக்கிறார். ஈசாக்கை தொடர்ந்து தேவன் யாக்கோபுக்கு செய்திருக்கிறார். யாக்கோபுக்கு செய்யப்பட்ட அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு செய்யப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார். வழிநடத்துவதற்கு முன்பதாக எவ்வளவு பெரிய தேவனுடைய அற்புதமான செயல்களை இவர்கள் கண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய இருதயமானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். பாருங்க, நம்முடைய இருதயமானது சரியாக இருந்தால் 2 அல்லது 3 சாட்சிகளினாலே நாம் என்ன செய்வோம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்புகிறவர்களாக அல்லது சம்மதிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் நம்முடைய இருதயமானது சரியில்லை என்றால் அங்கே 1000 1,00,000 அற்புதங்கள் தேவனுடைய சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்வோம், நம்முடைய திரும்ப திரும்ப என்ன செய்வோம், பத்தாது என்ன செய்வோம், நம்ம சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 13:1 சொல்றாரு, சகல காரியத்திற்கும் சகல விவாதத்திற்கும் அங்கே தேவனுடைய 2-3 சாட்சிகளானது என்ன செய்யும், எந்த ஒரு காரியமும் நிலைவரப்படும் என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே 2 அல்லது 3 குறைந்தது 2 சாட்சி. இன்றைக்கு என்னுடைய நீதிமன்றம் முதலாவது இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க வாசிக்கும் போது 12 என்ன செய்யப்பட்டாங்க, அங்கே வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்ட போது என்ன ஆயிடுச்சு, அவங்க போனாங்க, தேசத்தை பார்த்தாங்க, இல்ல நல்ல விஷயம்தான். ஆனா அவங்களுடைய ரிப்போர்ட்டை கவனிங்க. அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும்
அந்த பட் அப்படின்ற வார்த்தை இங்க எதனால வருதுன்ற பாருங்க, பயம். அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்து அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களிலே மிக ஒரு பலம் வாய்ந்த, மிக ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேசமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் அப்படிப்பட்ட பலத்தையும் வளமையும் தேவனானவர் 10 நாட்களில் அங்கே அவருடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் தரைமட்டமாக்கி 11வது நாள்ல என்ன செய்யறாங்க? அங்க இருந்தவங்க புறப்பட்டு வராங்க. வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு தேவன் இதுவரை கேள்விப்பட்டிராத, இதுவரை பூமியில சம்பவிச்சிராத ஒரு சம்பவத்தை அவர்களுக்கு முன்பாக சம்பவித்து காண்பித்திருக்கிறார். அதையும் பார்த்திருக்கிறாங்க. அவங்க சமுத்திரத்தை கடந்து வருகின்ற போது சீகோன் ஓகு என்கிற பலவான்கள் ராட்சசர்களான 2 ராஜாக்கள் அவங்க எளிதா என்ன செஞ்சிருக்கிறாங்க? மேற்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்ட எரிகோனுடைய அந்த மக்கள் அவங்க சொல்றாங்க, அந்த ராகாப் சொல்லும்போது சொல்றாங்க, எங்களுடைய இருதயம் உங்களுக்கு முன்பாக கரைந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு வார்த்தைகளை, ஒரு செய்தியை கேள்விப்பட்ட மக்களுடைய இருதயமே கரைந்து போகத்தக்கதாக இருந்திருக்குது என்று சொன்னால், தேவன் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியங்களை தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் பிரச்சனையானது என்ன? வேவு பார்ப்பதற்கு வரும்போது என்ன சொல்றாங்க? அந்த தேசத்திலே ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பலவான்கள். சீகோனை பார்க்கணும் பலவான்களா? நிச்சயமாக இருக்க முடியாது. பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிக பெரியவைகளாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை ராட்சசரை பார்த்தோம். அப்புறம் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, அமலேக்கின் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறாங்க. ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தானில் குடியிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்ன உடனே 30ல சொல்றாரு, காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் கூட தேவன் ஆவிக்குரிய போராட்டத்தை நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். சாத்தானை எதிர்த்து போராடத்தக்கதாக தேவன் நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சாத்தானுடைய அங்கே அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய ஒரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவர் நம்மை உட்படுத்தியிருக்கிறார். இப்படி தேவனானவர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்திருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போலாம் பூரணப்பட முடியாது, பாவம் செய்வதை நிறுத்த முடியாது. அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய தேவனை பார்க்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை அல்லது அப்படிப்பட்ட உபதேசங்களை போதிக்கூடிய மக்கள் யார் மேல் தங்களுடைய நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? தேவன் மேலா அல்லது சாத்தானின் மீதா? தேவன் அவ்வளவு பெரிதான காரியங்களை இவர்கள் செய்திருந்தாலும் அவங்க யோசேப்பினுடைய காலேப்பினுடைய பிரதித்திரமானது என்ன? நாம் உடனே போய் அதை சுந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு பலமான விசுவாசம் அங்கே காலேப்புக்குள்ளாய் காணப்பட்டது. ஆனா இந்த மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அவரோடு கூட போய் வந்த மனிதரோ இல்ல, நாம அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்ம அழைக்கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கணும் பலவான்கள். யார மறந்துச்சாங்க? நான் பாருங்க, இந்த பயம் வரும்போது நாம் என்ன செய்வோம்? நாம் அது வரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த அல்லது அது வரைக்கும் ஆதாரமாய் கொண்டிருந்த எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். அதே போலதான் ஐயோ என்னால அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாது. நிச்சயமா நம்மால் முடியாது. ஆனால் தேவனுடைய பலம், தேவனுடைய போராயுத வர்க்கங்கள் நம்மோடு கூட இருக்கின்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக இவைகளை மேற்கொள்ள முடியும் என்ற விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இதை கேட்ட 12 பேருடைய செய்திகளில் 20 சாட்சி என்ன செய்யறாங்க? உடனே போய் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. ஆனா 10 பேருடைய சாட்சி தாங்க மேலோங்கிட்டு. இன்றைக்கும் கூட ஒரு வேத வாக்கியத்தின் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கொண்டு சொல்லக்கூடிய 1-2 பேரை பார்க்கலாம். இந்த 10 பேருடைய துர்ச்செய்தி தான் என்ன செய்கிறது? இன்றைக்கு பெரும்பாலான மக்களை நம்ப பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவங்க 10 பேர் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமான மக்களை என்ன செஞ்சாங்க? சம்மதிக்க பண்ணி அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. 32-33 வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, நாங்க போய் சுற்றி வந்த தேசம் தன் குடிகளை பற்றுகிற தேசம். உண்மையாக குடிகளை பற்றுகிற தேசம் என்றால் அங்கே குடிகளே இருந்திருக்க கூடாது. அதில் நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லோரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரபியான ஏனாக்கின் குமாரராகியும் ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆனால் நம்மோடு கூட யார் இருக்கிறார்? பரலோகத்தின் தேவன் இருக்கிறார் என்பதை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அவங்க சொன்னாங்களா அவங்ககிட்ட நீங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கீங்கன்னு? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாட்ரேட் பண்ண என்ன செய்யறாங்க? நமக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? அதை நாம் போகாமல் தடுப்பதற்கு 1008 காரணங்களை சொல்லுவோம்.
அதான் உலகத்துல சொல்லுவாங்க 1008 வேலை இருக்கிறது, 1008 காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறார். போவதற்கு ஒரே காரணம் தான், நாம் உடனே போய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம், அதை எளிதாக ஜெயிக்கலாம் என்பது தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலே அங்கே தைரியத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் பயமானது இருந்தபடினால் என்ன ஆயிற்று? இல்ல நிறைய காரணங்கள் வெளியே வருது. இது நிமித்தமாக 14ஆம் அதிகாரம் 1 என்ன ஆயிடுச்சு? சபையார் எல்லாரும் கூக்குரட்டு புலம்பினார்கள். அன்று ராம் முழுதும் என்ன செய்யல, ஒருத்தரும் தூங்காம என்ன செஞ்சாங்க அவங்க? அங்கே 2ல இருந்து நீங்க 4ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அதனால் ஏற்பட்ட விளைவு என்னவாயிற்று என்பதை பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 4வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலையானது ஏற்பட்டது பாருங்க. மறுபடியும் உலகத்துக்கே திரும்பி போயிடுவோம், அதுதான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. தேவன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். மிக வல்லமையான பராக்கிரமத்தினுடைய கைகளினாலே தேவன் அவர்களை மீட்டிருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணிருக்கிறார். ஓகு என்கிற மிகப்பெரிய ராட்சசர்களான ராஜாக்களை எளிதாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்து அவங்க இங்கே கானான் தேசத்துக்குள்ளாக உள்ள போற சமயம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்களாம் உள்ள போக முடியாது. அவங்க அது கொடுக்கக்கூடிய காரணம் என்ன பாருங்க, நாங்கள் எகிப்திலே செத்து போனால் நலமா இருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலமாக இருக்கும். சரி, இங்க சாகிறதுக்கு அங்க சாகிறதுக்கு உள்ள போய் சாக வேண்டியதானே? அவர்கள் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அடுத்த கேள்வி பாருங்க, 3ஆம் வசனத்துல, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேலர்கள் எதை விசுவாசியாமல் தோல்வி அடைந்தார்கள்? தேவனுடைய பலத்தை. தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல. மறுபடியுமாக இது நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதே பிரச்சனை தான் என்ன செய்கிறது? அவ்வப்பொழுது நமக்கும் ஒரு டெம்டேஷனாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. இந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமை காணாமல் இருக்கவில்லை, தேவனுடைய அற்புதங்களை காணாமல் இருக்கிறதில்லை, கண்டிருக்கிறாங்க. இருந்தால் என்ன ஆயிற்று? அந்த தேவனுடைய வார்த்தையின் மீதும் தேவன் மேலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலும் அவர்கள் விசுவாசியாத காரணத்தினால் அவருடைய பயமானது என்ன செய்யிற்று? மேலோங்கிற்று. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 38 வரை வாசிக்கும் போது கூட அங்கே அவருடைய கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்கிறது. கர்த்தருடைய மகிமையானது என்ன செய்கிறது? 35ல அவருடைய வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. அங்கே மேகமானது ஆசாரிப்பு கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆகையால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தபடினால என்ன செய்தாங்க? வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்வாங்க? பிரயாணப்படுவாங்க. இப்படிதான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? எகிப்துல புறப்பட்ட நாள் முதற்கொண்டு தேவன் அவர்களை இவ்விதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்ப தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு தெரியாம இல்ல. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்னியும் வாசஸ்தலத்து மேல் தங்கியிருந்தது. மறுபடியுமாக இஸ்ரவேலர்கள் தேவனுடைய மகிமையை காணாமல் இல்லை, இஸ்ரவேலர்கள் தேவனுடைய அற்புதத்தை காணாமல் இல்லை, கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் தேவனுடைய அடையாளங்கள் அற்புதங்களை கண்டிருக்கிறோம். எப்படி? தரிசித்து அல்ல, விசுவாசித்து. இயேசுவின் மூலமாக எத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டன. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக எத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவைகள் எல்லாமே இன்று நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அவருடைய சாட்சிகளை, அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கள், பரிசுத்தாவின் வரங்கள் மூலமாக தேவன் தம்முடைய வேதத்திலே சாட்சியை பதிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய பயம் என்ன? ஐயோ, நம்ம தோத்துடுவோமோ என்கிற பயம். ஒரு கட்டத்துல யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 18-19 வசனத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு நம்மை பற்றிய பயம் இருக்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? எழுந்தருளினார். அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20, 18-19 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி,
நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து இந்த பயம் அவர்களை மேற்கொண்டிருந்தது. செத்துருவோம் செத்துருவோம் செத்துருவோம். நாம் ஏற்கனவே கவனித்தோம், எகிப்திலே செத்துமான நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தை செத்துமான நலமாயிருக்கும். இப்ப சீனாய் மலையில கர்த்தர் அவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன செய்றாங்க? நாங்க செத்து போயிடுவோம். பயம். அடைக்கலான் குருவிகள் முதலாவது தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில விடப்போவதில்லை. நம்முடைய தலைகளுடைய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் தம்முடைய கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த பயமானது நம்மை மேற்கொள்ளுகின்றபடினால் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய தவறக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இங்கு தேவன் சீனாய் மலையில எழுந்திருந்த போது என்னத்தை பார்க்கிறாங்க? இடி முழக்கங்கள். ஏனாக்கின் புத்திரரை பார்க்கலும் மிகப்பெரிய ஒரு அடையாளம் வல்லமையாக இருக்கிறது. மின்னல்கள், எக்கால சத்தம், மழை புகைகிறதை ஜனங்கள் கண் கூட பாக்குறாங்க. இதெல்லாம் சொல்லி கேள்விப்படல, அவங்களே பாக்குறாங்க. ஜனங்கள் பின்வாங்கி தூரத்துல என்ன செய்யறாங்க? நின்று சொல்றாங்க மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்க என்ன செய்வோம்? கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்க என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடுவோம். இன்னுமாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதான் சொல்றாங்க. ஆனா இந்த காரியங்களை கண்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கா எங்களை இங்கு கொண்டு வந்தீங்க, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். அவர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் என்பதை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறிந்திருக்கிறார்கள். அறியாத ஜனம் அல்ல இவர்கள். ஒரு தேவனுடைய மகிமையும் அங்கே கர்த்தர் எகிப்திலே நடாந்தத்திலே செய்த எல்லா அடையாளங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்கே கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்றாருன்றதை வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22 24 வரை வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மிக தெளிவாக சொல்லுகிறார். என் மகிமையையும் நான் எகிப்திலே வனாந்திரத்தில் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல். அப்படியானால் தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் தம்முடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு சாட்சியை கொடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் பார்த்திருந்தோம், நாங்க செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் என்ன செய்கிறார்கள்? இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை பிரவேசிக்க மாட்டார்கள், அல்ல காண கூட மாட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க பாங்க? தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி விடாமல் இருக்கும்போது நாம் தேவனுக்கு நம்ம என்ன ஊட்டுகிறோம்? கோபம் உண்டாக்குகிறோம். அவரை பரீட்சை பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுக்கு கோபம் உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற போது அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாமல் பயந்து அந்த தாளந்தை நாம் புதைத்து வைக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மை பற்றி தேவனுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கிறது? பழைய ஏற்பாட்டுல தேவனானவைகள் எல்லாம் எழுதியிருப்பது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது அவர்களுக்கு சம்பவித்ததெல்லாம் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு திருஷ்டாந்தங்களாக இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை நாம் கண்டும் நம்மை நாம் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நமக்கு கிடைக்க போகிற அந்த தண்டனை என்பது மிக மிக ஒரு கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும். ஆகிய 24 கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாக இருக்கிறான், உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினால். அங்கே காலேப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவியானது இருந்திருக்கிறது? வேறே ஆவி. அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன ஆவி இருந்தது? பயப்படுகிற ஆவி, பயம். பாருங்கள், இந்த பயம்தான் இவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை காணாதபடியும் பிரவேசிக்காதபடியும் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அளவும் அவர்கள் அதை எழுந்து போவதற்கு மிக முக்கியமான காரணமாயிற்று. ஆனால் யோசுவா காலேப்பை குறித்து பார்க்கும்போது அவர்கள் வேறே ஆவியுடையவனாக இருந்து கர்த்தரை உத்தமமாய் முழுமையாய் பின்பற்றினார்கள்.
நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் கர்த்தரை முழுவதுமாக இன்றைக்கு பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். இப்ப நாம் யாரை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் நாத்திகர்கள் அல்ல, தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கூடிய மக்கள் தான். ஆனா அவர் என்ன சொன்னார் என்பதை அவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கல. தேவன் இல்லைன்னு விசுவாசிக்காத நாத்திக கூட்டம் அல்ல இவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்திருக்கிற மக்கள் தான். ஆனாலும் அவர் என்ன சொன்னார் என்பதை அவர் விசுவாசிக்கவில்லை. ஆதலால் என்ன ஆயிற்று? அவருடைய விளைவு, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணுவார்கள் என்று தேவன் அவர்களுக்கு செய்திருந்த வாக்குத்தத்தமான தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க கூடாமல் என்ன செய்தார்? தேவன் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார். ஏன் வனாந்திரத்திலே கொன்று போடணும்? அவங்களே சொல்றாங்க இல்லையா, நாங்க எகிப்துல செத்து போன நலமா இருக்கும், வனாந்திரத்துல செத்து போன நலமா இருக்கும், நாங்க இங்கேயே செத்து போன நலமா இருக்கும். அவன் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்படியே இருந்து விட்ட நலமாக இருக்கும், நான் எனக்கு அப்படியா இருந்த நலமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம கோபப்படும் போது, பயப்படும் போது நாம் என்ன பேசுகிறோம் என்பதை என்ன செய்யாமல், அறியாமல், உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஓகே நீங்க உன்னுடைய விருப்பம் இதுதானா? ஓகே, ஐ வில் டேக் இட். ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். நாம் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நாம் சொல்லிக் கொண்டு இருப்போமானால் தேவன் ஒருவேளை அதை நமக்கு ஒரு கிராண்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனுடைய மகிமையை அவருடைய அடையாளங்களை கண்டிருந்தும் செவிகொடாமல் போன மக்களைப் போல, கர்த்தரை 10 முறை பரீட்சை பார்த்த மக்களைப் போல, அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை காண முடியாமல் போன மக்களைப் போல, தேவனுக்கு கோபம் உண்டாக்கின மக்களில் ஒருவரை போல் நாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலேபை போல வேறொரு ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி நாம் இருப்போமானால் தேவன் நமக்கு என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? தேவன் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இவர்களுக்கு எப்படிப்பட்ட பயம் அவர்களை தடை செய்தது? அப்ப எப்படிப்பட்ட பயமானது நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை ஒரு சில வசனங்களை நாம் கவனித்து நாம் நிறைவு செய்வோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 வாசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட பயம் அவசியமாக இருக்கிறது வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆக இந்த பயமானது தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். இந்த பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். ஆனா இதற்கு முன்பதாக இருந்த இஸ்ரவேலருக்கு இருந்த பயமானது பயந்து கற்பனையே கை கொள்ளாமல் போய் விடுகிறார்கள். இது இந்த பயம்தான் நமக்கு இருக்க வேண்டிய பயம். 13ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுடைய எல்லா நீதிமான்களுக்கும் இப்படிப்பட்ட பயமானது இருந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அதை பார்ப்பதற்கு இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை. பட் இருந்தாலும் காரியத்தினுடைய கடைத்தொகையை கேட்போமாக. சாலமோன் அவர் இங்கே விக்கிரகங்களுக்கு அவர் வணங்கத்தக்கதாக அவர் விழுந்து போயிருந்தாலும் அவர் மறுபடியுமாக தேவனிடத்திலே மனம் திரும்பி அவர் மூலமாக தேவன் ஏவக்கூடிய வார்த்தையை கவனிங்க. காரியத்தினுடைய கடை தொகை. பூமியிலே வாழ்ந்த ராஜாக்களிலேயே இயேசு கிறிஸ்துவை தவிர மிகவும் ஒரு ஞானமுள்ள ராஜா. பூமியிலே வாழ்ந்த ராஜாக்களிலே இயேசுவானவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தவரும் அவரை தவிர்த்து மிக ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ராஜா. சாலமோனை குறித்து இன்றைக்கு உலகத்தில் அறியாத மக்களே கிடையாது. அவர் மூலமாக தேவனது வார்த்தையை பதிவு செய்கிறார். கவனிங்க, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். நீங்க சாலமோனுடைய முற்கால வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேவனிடத்துல ஞானத்தை கேட்டார். ஆனா தேவன் அடிக்கடி அவருக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நீ என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய பிரமாணத்தை கை கொண்டுபடி நடக்கும்படி ஜாக்கிரதையாக இரு. அவரிடத்துல அங்கே பலவீனமானது காணப்பட்டிருக்கிறது. ஆகிய தேவன் அவரை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். எச்சரிக்கப்பட்ட எச்சரிப்புக்கு அவர் செவி கொடாமல் போனபடினால் என்ன ஆயிற்று? அவர் இங்கே விழுந்து போனார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அப்ப விழுந்ததினால் ஏற்பட்ட விளைவு என்ன ஆயிற்று? அவர் அங்கே தேவன் அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பினார். ஆனால் கடைசியிலே அங்கே சாலமோன் தேவனிடத்திலே மனம் திரும்பினபடினால் என்ன செய்தார்? தேவன் அவரை கொண்டு இந்த புஸ்தகத்தை நம்ம எழுதியிருக்கிறார். காரியத்தினுடைய கடைத்தொகை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனசும் விழுந்த கடமை. இதுவே ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து வருவார் என்பது நாம் அறிந்தது. எப்படிப்பட்ட பயம் காலேபிற்கு இருந்தது? தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்.
இன்னொரு வசனத்தின் வாசனம் ரீதியாக நிறைவு செய்வோம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 15 18 வரை நாம் கவனிக்கின்ற பொழுது அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து ஒரு காரியத்தை குறிப்பா வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம், நிறைவு செய்வோம். நாம 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இறுதியாக நாம் என்ன காரியத்தை கவனிக்கிறோம் என்று சொன்னார், தேவனுடைய வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கக்கூடிய காரியங்களை குறித்து வாசிக்கும் போது ஜனங்கள் ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிப்பதற்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய தேவனுடைய நாமத்தின் மேல், அதிகாரத்தின் மேல் நாம் பயபக்தி உள்ளவர்களாக இருப்போமானால் அதுதான் நமக்கு பலனளிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க போகிறது. ஆனால் ஒருவேளை இப்படிப்பட்ட பயம் இல்லாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் நமக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் வேறு விதமாக இருக்கும். ஆகையில் எப்படிப்பட்ட பயம் நமக்கு இருக்கணும்? அவர் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தினாலே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பானது வேறு விதமாக இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் உதாரணமே பார்த்திருக்கிறோம். யோசுவா காலேபை குறித்து நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கவனிக்கின்ற பொழுது அவர் பிதாவின் மீது இப்படிப்பட்ட பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் மேல் இருந்தது என்பதை குறித்து நாம் இயேசையா புஸ்தகத்தை வாசிக்க முடியும். ஆகிய இதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் நாம் தேவனிடத்திலிருந்து பலனளிக்கப்பட வேண்டும் என்றால் சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அவருடைய நாமத்தின் மேல் நாம் பயபக்தியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இருப்போமானால் உண்மையாகவே நம் தேவனிடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். அப்படி கவனத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய ஆலோசனையில உதவி செய்த ஊழியர் அவர்களை தேவன் ஆஸ்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே தேவன் மீது கொண்டிருக்கிற அந்த பயம் என்கிற தளத்திலே நம்ம ஆலோசனையை கேட்போம்.